Blessed day, everyone. Happy Mother's Day. Happy Mother's Day. Mother's Day. எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஸ்பெஷல் அட்டெண்ட் பண்ண போறோம்ல. ஆல்ரெடி நாங்க ஸ்கை ட்ரெயின்ல நிறைய ட்ரிப்ஸ் போயிட்டு வந்துட்டோம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஈவினிங் டைம் நைட் டைம் தான் போயிட்டு வந்திருக்கோம். இந்த டைம் ஒரு இதுவும் ஈவினிங் தான். பட் இட்ஸ் kind of bright. பிரைட்டர் அதனால ஸோ இப்போ என்ன 8 o'clock ஆகுது இருந்தாலுமே இங்கே பிரைட் ஆயிருக்கு. அதனால அது எங்களுக்கு டே டைம். ஸோ நீங்களும் வாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மதர்ஸ் டே கொண்டாடலாம். எனக்காக நீங்கெல்லாம் கிஃப்ட் கட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் யாருமே இல்ல, ஒரே ஒரு தாத்தா இருந்தாங்க, அவரும் போயிட்டான். 2000 years later. நல்ல ஜாலியா நாங்க தனியா இருக்கோம். அந்த வீட்டுனா நல்ல வேலை எங்களை கூட்டிட்டு எங்கேயோ போக பார்த்துட்டு தப்பி இறங்கிட்டோம். இது கூட தெரியாம நாங்க இல்ல டான்ஸ் வேற இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாலியா இதான் சரி. அப்படி பிடிச்சிக்கோங்க. மாதிரியான ஒரு ஸ்லீப்பான பயங்கர ஸ்லீப்பான ஒரு அதனால என்ன பாருங்க எப்படி பிடிச்சிருக்கேன். டவுன் டவுன் வான்கூவர். வா, இந்த இடம் உங்க ஞாபகம் இருக்கா? என்ன காட்டணும் யோசிச்சு. ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி நாங்கள் தம்பியோட பர்த்டேக்கு கனடா பிளேஸை நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டினதுனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் கேஸ் டவுனுக்கு போயிட்டு இருக்கோம். போன vlog வந்து என்னோட பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணிருக்கோங்க. இப்போ மதர்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு புகார் தெரியும் ஒரு கொஞ்ச நேரத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேஸ் டவுனோட ஸ்டீம் கிளாக் which is one of only 6 functioning steam clocks in the whole world. ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இது என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்தது பாடப்போகுது. எவ்ரி 15 மினிட்ஸுக்கு அது பாடிட்டே இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எங்களுக்காகவே இன்னைக்கு வந்தோம். இதை வந்து காட்ட போகிறோம். இது வந்து நாங்கள் உங்களுக்கு தர மதர்ஸ் டே கிஃப்ட். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வயோகம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுதான் எங்களோட ஐடியாவே, அது எங்களோட சேனலோட விருப்பமே அதுதான். அதனால இன்னைக்கு ஒரு புது விஷயம் உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து ஒன் ஆஃப் த 6 ஃபங்க்ஷனிங் ஸ்டீம் கிளாக்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே 2ஆவதாக கட்டப்பட்ட ஸ்டீம் கிளாக் வந்து இதுதான். இன்னும் அவ்வளோ பழமையான 1977 அவங்க கட்டியிருக்கமா வச்சிருக்க வேண்டிய விஷயம்ங்கிறதுனால அப்படி வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க இங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு வரும் இந்த பாட்டு. எஸ், ஆனா 1 ஹவருக்கு தான் ஃபுல் சாங். அது வந்து கேட்கறதுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோஸ் மியூசிக் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சைன் இருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா இது எவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கான டவுனாக இருந்தால் கூட சேஃப்டிக்காக அண்ட் இந்த சிட்டி இந்த டவுனோட ஃபியூச்சருக்காக அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்த பழைய பிரிக்ஸுங்க கொஞ்சம் உடைஞ்சு போன ரோடுங்க அது எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இப்போதான் எல்லாருமே சேஃபாக சந்தோஷமாகவும் இருக்கலாம். அதுக்காக vlog முடியுது என்ன மீனிங் இல்லை. என்ன பார்த்துட்டே இருங்க. என்ன நாங்கள் சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம். ஐ திங்க் ஐ will cross this road and go, look at that spot over there. Vehicle. Oh, didn't you bring another shirt? Then that's your fault. கவுண்ட் பண்ணீங்கன்னா இப்போ 9 தடவை அது விசில் அடிச்சிச்சு. ஏன்னா இப்போ 9 மணி. ஸோ அப்படிதான் ஒரு அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டும் அந்த இதுவும் அந்த
ஸ்டார்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகுது ஒன்றும் சரி. ஸோ யா இப்போ என்னப்பா இப்போ வந்து நாங்கள் என்ன சீனரியை பாருங்க. அதுதான் கனடா பிளேஸ். போன vlogல நாங்கள் காட்டியிருந்தோம். அதை வந்து ஆக்சுவலி அவங்க என்ன மாதிரி அவங்க அதை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அதை பார்க்கும்போதே ஒரு ஷிப் மாதிரி இருக்கும். அதனால தான் அவங்க அந்த சேல்ஸ் வச்சு அந்த சைடெல்லாம் ஒரு மாதிரி விண்டோவியாக நிறைய வச்சு அப்படி தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ தூரத்தில் இருந்து எங்கே இருந்தாலும் பார்க்கும்போது அதில் ஒரு ஷிப் நிற்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஆக்சுவலி ஒரு ஷிப் நிற்கணும், ஒரு க்ரூஸ் ஷிப். நிறைய க்ரூசஸ் இங்கே தான் வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி காலையில் ஈவினிங் டைமில் ஒரு டிஸ்னி க்ரூஸ் That's actually that's like 2 or 3 days. No, you said today. No, and then I checked and then it was a different one. And அது 12 மணிக்கு தான் கிளம்ப போதா. ஸோ நின்றுச்சுன்னா அதை உங்களுக்கு காட்டலாம். ஒரு பெரிய ஒரு வாட்டர் ட்ராப் வச்சிருக்காங்க இந்த பசிபிக் ஓஷனை சிம்பிளைஸ் பண்ற மாதிரியே. Wow, that is an amazing scenery. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷன் இங்க இருக்கு. Oh yeah. அது வந்து அந்த சீ பிளேன்ஸ், இங்க வந்து அடிக்கடி சீ பிளேன்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்களா, ஒரு டூரிஸ்ட் போற மாதிரி. அதுக்கு போயிட்டு கேஸ் போடுறது அந்த கேஸ் ஸ்டேஷன். தண்ணி இல்ல, தண்ணிக்குள்ளே ஒரு தண்ணி. இந்த ஸ்பாட்ல இருந்து இந்த இடங்க எவ்வளவு தூரம் வேணா அவங்க போட்டிருக்காங்க. மெக்சிகோ சிட்டி 3000 ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர். ஓ ஏ, அந்த vlog ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. கேஸ் டவுன் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் கூட இல்லை. ஏய் அம்மா மாமா இருக்கிற ஆட்டோவா? லண்டன் எவ்வளோ தூரமா? The North Pole. Hey, the North Pole is actually pretty close. I know. North Pole ka. Oh. நான் வந்து இங்க இருக்கிற ஒரு சாப்பாடு கடைக்கு போயிட்டு வர போறேன். என்னால பசிக்குது. Winston. I think Winnipeg. Winnipeg. Yeah. Winnipeg Bear. Winnipeg the poo. That doesn't even sound right. Winnipeg the poo. Oh, மறுபடியும் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். The station. What? The station. இப்போ ஆக்சுவலி நாங்கள் இன்னொரு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் எடுத்தது வந்து ஒரு 1 hour டிக்கெட் பண்ணலாம் வரேன்னா. Oh yeah. Hey, look at that smoothie thing. Yeah? Where are you going? எல்லாருமே ரெட்டு ப்ளூன்னு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஹாக்கி கேம் நடக்குது. Vancouver Canucks versus Edmonton Oilers. அதனால தான் எல்லாருமே கலரில் போயிட்டு இருக்காங்க ஆர்வமா. இவ்வளோ குதூகலமா இருக்காங்க எல்லாரும். க்ரௌடு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேமுக்கு அதான் எல்லாரும் ஏறிட்டே இருக்காங்க. இன்னமே நாங்க இந்த ட்ரெயினுக்குள்ள மாட்டிட்டோம். 2 குரூப் இருக்கு. 2 குரூப்புக்கு சண்டை வர மாதிரி மாதிரி அடி தடி ஆகும். நாங்க என்ன ஆகுறோம்னு தெரியல. எனக்கு இங்க பிடிக்கிறது கூட அம்மா இறுக்கி பிடிச்சிட்டு நிக்குது. வந்து எனக்கு மேல சாஞ்சிட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி க்ரௌடுக்குள்ள வர்றதா கார்ல போய். ஆமா ஒரே ஒரு சடன் ஸ்டாப்புக்கு வந்துச்சு. நான் ஒரு அங்கிள் போய் விழுந்துட்டேன். ஓ நின்றுடுச்சுமா? 10 stall passengers, this is SkyTrain Control. Due to the activation of the track and cruise launch at Broadway Station, your train may have experienced a sudden stop. Once again, due to the activation of the track and cruise alarm at Broadway Station, your train may have experienced a sudden stop. We do staff members on scene working to clear the alarm and hope to have you return. ஒண்ணுமே கேட்கல. ஆனா திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்லிட்டேன். I didn't hear a thing. இப்போ போங்க. ஓது சரி ஏன் ஸ்டாப் ஆச்சு? Eventually. பயங்கர கூட்டத்திலிருந்து ஒரு அமைதியான ரோடுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கோம். ஸோ யா
இந்த மதர்ஸ் டே எங்க கூட செலிப்ரேட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னம்மா ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே. எஸ் மதர்ஸ் டே என்னோட அம்மா, அம்மாம்மா. அம்மாக்கள், பெரியம்மாக்கள், சின்னம்மாக்கள், அக்கம்மாக்கள், அக்கா தங்கச்சிங்க, அக்காக்கள் தங்கச்சிங்க, அண்ணிங்கள் எல்லாருக்குமே எங்களோட ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த இந்த இது பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அதாவது ஒரு நல்ல ஒரு போஸ்ட்னா அம்மா தான். அதனால எல்லா அம்மாக்களுக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. சேஃபா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Have a blessed day.